சென்னை பைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அருமையான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட்டோட நேம் வந்து முத்துரஞ்சன். நல்லா ருசியாக சுவையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நெய்லேயே வதக்கணும். இதெல்லாம் வந்து வதக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அவ்வளோ ருசியான சமையல் இதெல்லாம். இது பாருங்கள், இது வந்து ஜீரக சம்பா அரிசி. ஆக்சுவலி இது வந்து ஜீரக சம்பா அரிசியில் செய்யணும்னு இல்லை, பாஸ்மதி துக்குடி அரிசிலையும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது கோவா, இது வந்து முந்திரி திராட்சை, இது வந்து முந்திரி திராட்சை வந்து அரைச்சி போடணும். இது வந்து பால், இது நெய். இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு போவோம், எப்படி செய்கிறது உங்களுக்கு காட்டுறேன். சட்டி ஏதாச்சு, இதில் வந்து நெய் ஊற்றுறோம். பார்த்துங்க, நல்லா ருசியாக சுவையாக இருக்கும். நெய் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நெய் சூடு பண்ணியாச்சு. அந்த நெய்யில் வந்து இந்த அரிசி வறுக்கணும். அரிசி போட்டேன். அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நெய்லேயே வதக்கணும். இதெல்லாம் வந்து வதக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அவ்வளோ ருசியான சமையல் இதெல்லாம். இது வந்து ஜீரக சம்பா அரிசி. இது நீங்கள் வந்து பாஸ்மதிலையும் செய்யலாம். பாஸ்மதி துக்குடி அரிசியில் எல்லாம் செய்யலாம். நல்லா ஒரு 5 மினிட் கொஞ்சம் நல்லா பொரிச்சிக்கினே இருக்கணும். இல்லை பாருங்கள், நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஆகும் ரெடி ஆகுதுக்குது. இப்போ வந்து நல்லா பார்த்துங்க, பால் கட் பண்ணி ஊற்றுறோம். இதுக்கு வந்து 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 2 லிட்டர் பால், 2 லிட்ரு இல்லை 3 லிட்டரு கூட போடலாம். நம்ம 2 லிட்டர் போடுறோம். நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து பால்லையே வேக வைக்கணும் அரிசி. இது பாலில் எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். சாப்பிட 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 டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, கலர் மாறி போச்சா? இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி. கொஞ்சம் ஸ்டீம் வச்சுட்டு நல்லா அது கொதிக்க 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 அரிசி வேகும். நாங்கள் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. அரிசி கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வெந்துச்சுன்னா அதுக்கு மேலே கோவா, சர்க்கரை, மில்க் மேடு எல்லாம் போடணும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நெய் காஞ்ச உடனே அரிசி போட்டோம். அரிசி 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி அப்புறம் பால் ஊற்றணும். பால் ஊற்றின பிறகு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ இவ்வளோ அளவு வந்துருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். வெந்தவுடனே அரிசி நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே சக்கரை போட்டிங்கன்னா முறிச்சிட்டு அரிசி வேகாது. இன்னும் கொஞ்சம் வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா சுவையாக ருசியாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அந்த அரிசி வந்து நல்லா வெந்து போச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்து போச்சு அரிசி. இப்போ நல்லா அரிசி நல்லா வெந்து வந்துச்சு. ஒரு 25 நிமிஷத்துல வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ பாருங்கள், இனிப்பு இல்லாத கோவா, அது இனிப்பு இல்லாத கோவா போகிறோம். பார்த்தீங்களா, இனிப்பு இல்லாத கோவா போட்டு நல்லா அந்த கோவா வந்து கரையிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டீமில் வச்சு அப்படியே அடிக்கணும். ஆக்சுவலாக அந்த கோவாவும் அந்த பால் அரிசி எல்லாமே வந்து சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா அடுத்தது வந்து இப்போ நான் வந்து அதை முழுசாக காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பாதம் முந்திரி அதோடைய பேஸ்ட். இது அதோடைய பேஸ்ட்டு பார்த்துங்க, அதுவும் போடுறேன். போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கணும். ஏன்னா அந்த பாதம் முந்திரியுடைய இந்த பச்சை வடை போகணும். கொஞ்சம் ஸ்டீம் வச்சு நல்லா கொதிக்கணும். சர்க்கரை ஒரு சீக்கிரம் போடக்கூடாது. பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா போட்டு கொதிக்கணும். நல்லா அதோடைய பச்சை வாடை போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு நல்லா சுவையாக ருசியாக இருக்கும். கொஞ்சம் வரைக்கும் போட்டு வந்து போடுவோம். இதெல்லாம் கொதிச்ச பிறகு ஒரு 2 ஏலக்காய், இது பாருங்கள், ஒரு 2 ஏலக்காய் பிச்சு இந்த மாதிரி போடணும். சும்மா அது வாடகைக்கு நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் இப்போ வந்து நம்ம கிண்டினே இருக்கணும். ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிடும்.
கிண்டினே இருக்கும். நல்லா கிண்டினாலும் அந்த பச்சை வாடை போகும். போன பிறகு தான் நல்லா அது வந்து பாயாசம் மாதிரி அது நல்லா அழகாக வரும். இந்த கோவா இன்னும் கரையில் கோவா கரைக்கும். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கணும். நல்லா பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு பாருங்க, நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பச்சை வாடை போகும். அந்த முந்திரி பாதாம் முடி வாடை போகும். போச்சுன்னா அப்புறமேட்டு தான் சர்க்கரை போடணும். இப்போ சர்க்கரை போடுற பார்த்துங்க. இப்போ வந்து 1/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சர்க்கரை போடுறோம். 1 கிலோ சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா கிண்டி விடணும். நல்லா அந்த சர்க்கரை கரையில அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு லேசாக அந்த எல்லோ கலர் இல்லைங்களா, கேசரி கலர் எல்லோ கலர் இல்லைங்களா, அது சும்மா ஒரு சிட்டிக்கை அது வந்து நல்லா அந்த பாதாம் கலர் மாதிரி வந்துடும். அது சூப்பராக இருக்கும். நல்லா அந்த பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு ப்ரெட்டு நான் இதெல்லாம் நல்லா முக்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா கொண்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். பார்த்துங்க, இப்போ எந்த கலர் ஆச்சு பாருங்க, அருமையாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் வந்து 45 வருஷத்துக்கு முன்ன செஞ்ச சமையலுங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஜாஸ்தி யாரும் செய்ய மாட்டாங்க. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 35 வருஷம். அதனால் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். யூடியூப்பில் பார்த்துங்க, பார்த்து வீட்டில் நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது நல்லா கொதிக்குதா, அடி பிடிக்காம அப்படியே கிண்டி அழகாக எடுத்து வச்சுட்டு இது வந்து இறக்கிட்டு ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃபேமஸ் மாதிரி இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போதும், அவ்வளோதான். இது முத்தரஞ்சன் ரெடி. முத்தரஞ்சன் ஸ்வீட் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கிடலாம். நம்ம வெள்ளம் நம்ம சாப்பிடலாம். பார்த்துங்க எப்படி அழகாக பாயாசம் மாதிரி வந்துருக்கு பாருங்க. இது மாதிரி லிக்விடாக இருக்கணும். அப்படியே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. லிக்விடாக அழகாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ முத்தரஞ்சனுக்கு சொன்னேன்னா செஞ்சல ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட்டுக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ அது இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து 1/4 கிலோ அரிசி. 1/4 கிலோ அரிசி வந்து 1 மணி நேரமாக ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஒரு 200 கிராம் நெய், சுத்தமான நெய் ஊற்றி நல்லா காய வச்சு அந்த அரிசி வடிகட்டி அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு ஒரு 2 லிட்டர் பால் ஊற்றணுங்க. 2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஸ்டீமில் கொதிக்க விடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் 1/2 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அரிசி நல்லா அந்த பொங்கலுக்கு வெந்த மாதிரி அரிசி வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவா போடணும். கோவா போட்டு நல்லா கிண்டி விடணும். கோவா அதில் வந்து கரைஞ்சிட்ட பிறகு அப்புறம் நம்ம அரவை வந்து அந்த பாதாம் முந்திரி இருக்கு இல்லையா, அந்த பாதாம் முந்திரியை போட்டு அந்த பாதாம் முந்திரியோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா போட்டு கிண்டினே இருக்கணும். கிண்டினே விட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போடணும். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டு லேசாக ஒரு சிட்டிகை ஒரு மஞ்சள் கேசரி போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கொதி விட்டு இறக்கி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.